இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை 70 வருஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் சமீப காலங்களில், அதாவது ஒரு வருஷமாக மட்டும் இந்த பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டு வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரச்சனை, இதில் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மட்டும் இல்லை, பாலஸ்தீனியர்களை தவிர ஒரு பல பிளேயர்ஸ் பல காலகட்டங்களில் உள்ளே வந்திருக்காங்க. எகிப்திலேருந்து ஆரம்பித்து சிரியா, ஜார்டன், சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுமே, அது இஸ்ரேலுக்கு அவர்களை சுற்றி நட்பு நாடுன்னு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து இவங்களுக்கு என்னன்னா, பல்வேறு காலகட்டங்களில் சண்டை போட்டு சில பேரோட ஒரு விதமான டிடென்ட்டு, ஏதாவது ஒரு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து சண்டை வேண்டாம், க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எகிப்தோட அது நடந்திருக்கு, கோலான் ஹைட்ஸ் சிரியாவோட அது நடந்திருக்கு, ஜார்டானோட நடந்திருக்கு. இதுங்களோட மட்டும்தான் ஒரு விதத்தில் வந்து பீஸ் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. லெபனான் பெரிய அளவுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. பட் அது பின்னாடி ஹிஸ்புல்லா வரும்பொழுது இஸ்ரேலுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக மாறுது. ஈராக், ஈரான், இப்படி எல்லாமே வந்து பகை நாடுகள் தான். ஒட்டுமொத்த ஏரியாலையும் சுற்றி இருக்கிறது அவர்களுக்கு பகை நாடு. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை பாலஸ்தீன் பிரச்சனை. ஓகே, ஸோ அந்த பாலஸ்தீன் பிரச்சனையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் அக்டோபர் 8 2023 அதுதான் ஒரு பெரிய வாட்டர் ஷெட். இப்போ இதுக்கு முன்னாடி போர் நடந்திருக்கு, நமக்கு தெரியும். யோம் கிப்பூர் போர் நடந்திருக்கு. அவர்கள் ஒரு தனி நாடாக உருவானதாக அறிவித்து கொண்ட அன்னிலிருந்தே அவர்களுக்கு ஒரு போர் நடந்திருக்கு. இப்படி ஒரு 2-3 போரையும் தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனோட தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை, பயங்கரவாத நிகழ்வுகள் நடந்து அதற்கு பிறகு ஹமாஸ் அங்கே முளைக்குது, இஸ்ரேல் ஹமாஸ். அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா உருவாகுது, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா. இதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு வர அவர்களுக்கு ஃபண்ட் பண்ணுற ஈரான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இப்போ வந்து 2I 2Hல நிற்குது. இது 3வது ஹெச்சாக ஹவுத்தீஸை எடுத்துக்கலாம், அது ஒரு பெரிய த்ரெட்டு கிடையாது. பட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்றைக்கு இஸ்ரேல், ஈரான், ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இந்த 4 பேர் தான் பிளேயர்ஸ். மீதி எல்லாம் இப்போ அமெரிக்கா முக்கியமான பிளேயர் தான் ஒரு விதத்தில். மற்றபடி இதுதான் இஷ்யூ. இதில் சமீப காலத்திய பிரச்சனைகள் பலருக்கு பலவித பார்வைகள் இருக்கும். என்னுடைய பார்வையில் யாரோ கொடுத்த நம்பிக்கையில், இந்த யாரோங்கிறத வந்து நான் ஈரானாத்தான் நான் எடுத்துக்க முடியும். ஹமாஸ் செய்த அக்டோபர் 8 அடாவடி செயல் தான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் என்னுடைய பார்வை கூட ஒரு மாதிரி இஸ்ரேலிய பார்வையாக இருக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் பார்க்குற ஈவெண்ட் சொல்கிறேன். ஹமாஸ் ஒரு கடும் தாக்குதலை நிகழ்த்துது. போர் மாதிரி இல்லாமல் சாதாரண மக்களை கடத்தி கொண்டு போகிறார்கள். அது இஸ்ரேல் எதிர்பார்க்காத, இஸ்ரேலுக்கு இதுவரை நடக்காத ஒரு மாபெரும் தாக்குதல். இஸ்ரேலுடைய அந்த சைக்கி அது கம்ப்ளீட்டாக அது குலைஞ்சு போகுது. இது நடந்ததுன்னா இஸ்ரேல் சும்மா இருக்கும் அப்படின்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா இதற்கு பிறகும்? ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடுப்பது அப்படிங்கிறது இனவிட்டபிள், அதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. ஓகே, ஹமாஸ்ங்கிறது என்ன? பழைய காலத்து மகாபாரத போர் மாதிரி குருக்ஷேத்திரம்னு ஒரு இடத்துல, தம்பி நீ அங்கேருந்து வா, நான் இங்கேருந்து வரேன், நம்ம சண்டை போடுவோமா? இல்லை. ஹமாஸ் என்பது பாலஸ்தீனியர்கள் காசா ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீனியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அடியில் பங்கர்கள் வைத்து ஒளிந்திருக்கக்கூடிய ஓர் அமைப்பு. ஹமாஸ் அடிக்கணும்னா பாலஸ்தீனியர்கள் இருக்கக்கூடிய காசாவில் குண்டு போடணும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சகட்டு மேனிக்கு பாலஸ்தீனியர்களை தாக்குவதாக இருந்தால் வெஸ்ட் பேங்க், அதாவது பாலஸ்தீனியர்கள் 2 பகுதியாக பிரிஞ்சிருக்காங்க இப்போதைக்கு. வெஸ்ட் பேங்க், அது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று காசா ஸ்ட்ரிப். இப்போ தாக்குதல் காசா ஸ்ட்ரிப்பில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹமாஸ் அங்கே தான் இருக்குது, ஹமாஸ் வெஸ்ட் பேங்க்கில் இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஏதாவது 1-2 பேர் அது ஹமாஸ் ஆதரவாளர்கள் அங்கே இருக்கலாம்னு வச்சுங்க. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது
ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது, ராக்கெட் விடுறாங்க. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மீது ஏதாவது தாக்குதல் பண்ணுதா? இல்லை. இனிஷியல் தாக்குதல் ஹெஸ்புல்லா. ஹெஸ்புல்லாவுக்கு ஹமாஸுக்கும் காமன் பாயிண்ட் யார்? ஈரான். அப்போ ஈரானுடைய ஆதரவும் அனுமதியும் அப்ரூவலும் இல்லாமல் ஈரான் கொடுத்த ஆயுதத்தை இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா போடாது. அவங்க பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் ஹமாஸுக்கு சாலிடாரிட்டி. இப்போ நீ ஹமாஸுக்கு சாலிடாரிட்டினா நான் ஒன்னையும் அடிப்பேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறதுல ஏதாவது குறை இருக்க முடியுமா? ஆனால் அவர்கள் பண்ணலை. ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம், அக்டோபர் வரல, இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்குது நமக்கு. இந்த காலகட்டம் வரைக்கும் இஸ்ரேலை நோக்கி ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் வரும். இவங்களும் பதிலுக்கு சின்னதாக பார்டர்லெஸ் ஸ்கர்மிஷ், அவ்வளோதான். பட் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் போன வாரம் ஆரம்பிச்சது ஹெஸ்புல்லா மேலே. இதுதான் இப்போதைக்கு. அப்போ ஹெஸ்புல்லா எங்கே இருக்குது? லெபனானில். லெபனானில் இருக்கிற எல்லா ஆட்கள் மீதும் தாக்குதல் நிகழ்த்துகிறார்களா இஸ்ரேல்? இல்லை. ஹெஸ்புல்லா எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸில் பண்ணுறாங்க. ஆனால் அதில் அப்பாவி பொதுமக்களும் அடி வாங்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஹெஸ்புல்லாங்கிறது லெபனானுடைய அமைப்பில் அது பயங்கரவாத இயக்கமாக, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, அவர்கள் தான் லெபனானா, இல்லை லெபனானில் அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளுக்குள்ளே போகணும். பட் என்னுடைய பார்வையில் நான் கொடுத்துட்டேன். அக்டோபர் 8 ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குகிறது, இஸ்ரேல் பதில் தாக்குதல் நிகழ்த்துகிறது, ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா களமிறங்குகிறது, இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை தாக்குகிறது. நாளைக்கு ஈரான் இவங்க 2 பேருக்கும் ஆதரவாக 2 இதை அனுப்பிச்சாங்கன்னா கட்டாயமாக இஸ்ரேல் ஈரானை தாக்கும். அந்த கட்டத்தில் அமெரிக்கா கட்டாயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஈரானை தாக்கும். இதுதான் களம். இந்த ஒரு மாசத்துல நடந்த தாக்குதல்ல குறிப்பிடத்தக்க விஷயம் பேஜர் மூலமா நிகழ்த்தப்பட்ட தாக்குதல். பேஜர் மூலமா முதல்ல தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி மூலமா போச்சு. ஸோ இதை பற்றின சில தகவல்கள். இதை புதுமைன்னு ரசிக்கிறதா இல்லை அன்ஃபார்ச்சுனேட்னு கருதுறதா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னை தற்காத்து கொள்ள ஹமாஸ், ஹெஸ்புல்லா இயக்கங்களுடைய தலைவர்களை குறிவைத்து கொலை செய்வது அப்படிங்கிறது நடந்து வந்திருக்கு. பல இடங்களில் இது நடந்திருக்கு. இஸ்ரேல் முதல்ல அவங்க சில அந்த போர்கள் தவிர்த்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2ஆம் உலகப் போர் சமயத்தில் நாசி கிரிமினல்கள் அவர்கள் பெருமளவு இந்த ஹிட்லரோட வதை முகாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வதை முகாமில் ஈடுபட்டு பல யூதர்களை கொண்டவர்கள், அப்போ இஸ்ரேலுங்கிற நாடு கூட கிடையாது, அவர்களை குற்றவாளிகளாக தாங்களாகவே எடுத்துக்கொண்டு அவங்கள ஹண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50கள் 60கள் இது எல்லாமே யூதர்களுக்கு எதிராக 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் குற்றம் புரிந்தவர்களை தேடி கண்டுபிடித்து ஒழித்து கட்டுவது. அதுக்கப்புறம் இந்த ஹமாஸ்ங்கிற இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பலவேறு பெயர்களில் இந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸ் நடந்த சமயத்தில் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள் மீது இந்த பிளாக் செப்டம்பர் அட்டாக் ஒன்று நடக்குது. அந்த ஆட்களை அதில் ஈடுபட்டவர்களை தேடி கண்டுபிடித்து கொல்லுவது அல்லது ஏதோ சட்டத்தின் முன் நிறுத்துவது, பெரும்பாலும் அது கொல்லுவதாக தான் இருக்கும். அப்போ அதை தொடர்ந்து தான் இந்த பாலஸ்தீன தீவிரவாத இயக்கங்கள் வருது. அப்புறம் PLO மற்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்குறோம். அதோடைய விளைவாக தான் ஹமாஸ் வருது. ஸோ அப்போல்லாமே இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு சட்டத்துக்கு, அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்படாமல் சில செயல்களை செய்வது, இதை இஸ்ரேல் எப்பொழுதுமே செய்து வந்திருக்கு. ரொம்ப சமீபத்தில், அதாவது ஒரு கடந்த ஒரு 2010களுக்குள்ள 13-14 வருஷத்துக்கு முன்னாடி UAEயில் அமீரகத்தில் ஒரு ஹமாஸ் பாம் மேக்கர் ஒருத்தரை டார்கெட் பண்ணி கொள்கிறாங்க. இந்த மாதிரி மொசாத் பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு.
அதில் எப்படி அவர்கள் வந்து தாய்நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு சில பேரை அந்த நாட்டு அரசு முடிவு பண்ணிருச்சுன்னா அவர்களை போய் கொல்றதுன்ட்டு. ஆனால் நம்ம இந்த பேஜர் அட்டாக்ல பார்த்தது வந்து பயங்கரமாக ஒரு கால்குலேட் பண்ணது. இந்த பேஜர்ஸ் எல்லாம் இவர்கள் எப்போ வாங்கினாங்க, அந்த சப்ளை செயின் இருக்கு இல்லையா, அதை ஊடுருவி அவர்கள் நம்பிக்கையை பெற்று அவர்கள் சில ஆயிரம் பேஜர்களை ஒரே இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணி அதை இவர்கள் அதுக்கு சாம்பிள்லாம் கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை ஷிப் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து வெடிபொருள்களை வைத்து, அந்த வெடிபொருள் இத்தினோடு தான் இருக்க முடியும். அது வந்து எஃபெக்டிவ்லி ஒரு ட்ரிகர்டு டைம் பாமாக அவங்க எல்லாரையும் இடுப்புலையே வச்சு இது ஒரு பெருந்தாக்குதலுக்கு முந்தையதாக, இப்போ அக்டோபர் 8க்கு பிறகு இது 2023க்கு பிறகு இது நடந்ததாக நான் நினைக்கல. மோஸ்ட் லைக்லி இது ஏற்கனவே வேற ஒரு சில காரணங்களுக்காக எப்போவுமே நம்முடைய எதிரிகள் இடுப்பில் ஒரு பாம்பை சொருகிடுவோம், வேணும்னா வெடிக்க வைப்போம், இல்லாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து இது பெரும் திட்டத்தை ஒன்று திட்டிருக்கு. இது வந்து இது வரலாறு காணாத ஒரு நிகழ்வு தான். பட் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் அவங்க வந்து அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஹெவி டியூட்டி ஆர்சனல் இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நம்ம வந்து ஒரு 2 இதை சொல்லுவோம். ஒன்று நஸ்ரல்லாவை கொண்டது, அதாவது ஹெஸ்பொல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நஸ்ரல்லாவை கொலை செய்தது. இரண்டாவது, அதற்கு முன்னாடியே இஸ்மாயில் ஹனியாவை, அதாவது ஹமாஸுடைய பேச்சுவார்த்தைகளை, அமைதி பேச்சுவார்த்தை, பட் பொதுவாக அவர்களுடைய ஒரு நெகோசியேஷன் முகம் அப்படிங்கிற ஒருத்தரை கத்தாரில் இருக்கிறவர் பை சான்ஸ் இது ஈரானில் இஸ்ரேல் நிகழ்த்தாத ஒன்று, அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். அதை தொடர்ந்து அவருடைய அடுத்து தேர்தல், பதவியேற்பு, அதுக்கு வர்ற இடத்துல தான் இஸ்மாயில் ஹனியாவை வந்து கொல்றாங்க. அவர் எங்கே தங்குவார், எதுக்காக வருவார், எல்லாத்தையும் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது அன்ஈக்குவல் வார்ஃபேர். இதை நாம் வந்து ரசிக மனோபாவத்திலையும் பார்க்கக்கூடாது. இது ஒரு பரிதாபகரமான நிகழ்வு இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது. பட் இது ஒரு அன்ஈக்குவல் வார்ஃபேர். இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு, அதோடைய பாப்புலேஷன் ஈரானுடைய பாப்புலேஷனில் ஒரு சிறு பகுதி தான். அப்போ நீங்கள் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஜார்டனோ, ஈஜிப்டோ, சிரியாவோ, நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் கணக்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. லெபனான் உடைய பாப்புலேஷனோட கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்கலாம். இவ்வளவு ஈராக் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளோடும் ஒப்பிடும் பொழுது இஸ்ரேல் எண்ணிக்கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொழில்நுட்பத்திலையும் முரட்டுத்தனமாக என்னுடைய நாடு இருக்க வேண்டும் என்றால் நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்து கொண்டு செயல்படுவதிலையும் அவர்களுக்கு இணை யாரும் கிடையாது. அந்த தொழில்நுட்பத்தினால தான் சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகள் இருந்தாலும் அவங்களாம் பயந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு. இவங்க 2 பேருமே ஈரானோட ப்ராக்சிஸ். ஈரான் வந்து இவங்க சப்போர்ட்டுக்கு இறங்கவே முடியாது. இன்னைக்கு இறங்கினாங்கன்னா ஈரானுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அமெரிக்கா அவங்களுக்கு மேலே எக்கச்சக்க சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்கள வந்து த்ராட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இஸ்ரேல்னால் அவங்களுடைய என்டையர் எலக்ட்ரிக் கிரிட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அவங்களுடைய கம்ப்ளீட் சப்ளை செயினை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாத்தையும் பாம்பு போட்டு அழிக்க முடியும். ஈரான் வந்து ஓவர் நைட் ஒரு தடுமாற்றத்துக்கு போயிடுவாங்க. பட் இதெல்லாம் வந்து நான் வந்து ஈரான் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைப்பேன். ஈரானுடைய தூண்டுதல் இல்லாமல் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இதை செய்திருக்கவே மாட்டார்கள். இப்போ அழிவு யாருக்கு? ஹிஸ்புல்லா, ஹமாஸ் 2 பேருக்கும், பாலஸ்தீனிய மக்களுக்கும், லெபனீஸ் மக்களுக்கும் இதனால் வந்து ஒரு பாதிப்பு. ஸோ இது வந்து என்டையர்லி இந்த தொழில்நுட்பம், ராக்கெட் விடுறான் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த பேரழிவுக்கு காரணமாக ஈரான் தான் முழு காரணம், இஸ்ரேல் அல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்கன்னா நான் வந்து லேசாக தட்டணும், செல்லமாக தட்டணும்,
ஏரோப்ளேனை யூஸ் பண்ணக்கூடாது, நடந்து வந்து இப்போ நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு சில அபத்தமான ஒரு சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சைக்கு உட்பட்ட அக்சாய் சின்னோ அல்லது வந்து காஷ்மீர் இமாச்சல பகுதிகள் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பூட்டான் கிட்டக்கவோ இல்லை மற்ற இடங்களில் எடுத்துக்கிட்டால் துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. சண்டை போடுறாங்கன்னா கையால் தள்ளுவாங்க, கம்பால் அடிப்பாங்க, இன்னொல்லாம் அதெல்லாம் சில வீடியோலாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இஸ்ரேல் இஸ் நாட் கோயிங் டு லிசன். நீ மட்டும் என்ன பண்ணுற, நீ என்ன வேணாலும் பண்ணுற, நீ அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேர் ஆர் நோ ரூல்ஸ் இன் அவர் வார். நடுவில் சில பேர் சாகணும்னா சாகணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆயுதங்களை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள், உன் ஆயுதத்தை நான் அழிக்கணும், ஹெஸ்பல்லாவோட ஆயுதத்தை அழிக்கணும்னா நான் குண்டு போடுவேன். இல்லை நீங்கள் வந்து அந்த ஆயுதத்தை தூக்கி வெளில போடுங்க. இதே தான் அவங்க வந்து காசாவில் இருக்கிற மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்படின்னா 2006 இதே மாதிரி ஒரு போர் நடந்துச்சு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்புறம் போர் நிறுத்தத்தை கடைபிடிச்சாங்க 1 மாதம் கழிச்சு. மீண்டும் அப்படி இந்த தடவை நடக்கிறதுக்கான சாத்தியம் உண்டா, இல்லை முழுமையாக அழிச்சிட்டு தான் நாங்கள் உட்காரோம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குமா? ஹமாஸுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹமாஸ் என்பது பாலஸ்தீனியர்களோட அமைப்பு, ஹெஸ்புல்லா என்பது பாலஸ்தீனியர்களுடைய அமைப்பு கிடையாது. அதை நம்ம பிரித்து பார்க்கணும். ஹமாஸை பொறுத்தவரை அவர்கள் அந்த பகுதி, அவங்க சொல்கிறது வந்து இன்றைய இஸ்ரேலுடைய பெரும்பகுதி அல்லது அனைத்துமே எங்களுடையது, எங்களை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியிலிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது பாலஸ்தீனியர்களுடைய அதை முன்வைக்கக்கூடிய ஹமாஸுடைய கருத்து. ஹெஸ்புல்லா அது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் ஹெஸ்புல்லா தலையிடுவதற்கு தேவையே இல்லை. நீங்கள் 2006 வார் ஏன் வந்தது, அங்கே உள்ள வந்து பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக அங்கே உள்ள வராங்க. தேர் நாட் ஹெஸ்புல்லா. அந்த சமயத்தில் அவங்க வந்து பாலஸ்தீனிய அமைப்பாக, அது வந்து பிஎல்ஓவாகவோ அல்லது ஹமாஸோடைய அமைப்பாகவோ தான் அவங்க இருக்காங்க. அவங்க அங்கே இருந்துக்கிட்டு கிராஸ் பார்டர் பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு லெபனானோட ஒரு நேரடியான ஒரு போராக இஸ்ரேல் பார்க்கல. அதை இன்றைக்கும் அவங்க லெபனான் மீது அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க சொல்கிறது, உங்கள் ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை நிறுத்துங்க, எங்களை தாக்குவதை, உங்களுடைய நாட்டை பயன்படுத்தி எங்கள் மீது தாக்குவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய கோரிக்கை. இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, பாகிஸ்தானில் இருந்து கொண்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக தீவிரவாதிகள் காஷ்மீருக்குள் நுழைந்து, அதற்கு முன்னாடி பஞ்சாபுக்குள் நுழைந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள நிறுத்துங்கன்ட்டு. அதே தான் இந்த இடத்துல, ரைட்? ஆனால் அவர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு லெபனான்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பக்கம் ஈரான் தொடர்ந்து ஹெஸ்புல்லாங்கிற ஒரு அமைப்பை ஃபண்ட் பண்ணி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவர்கள் வந்து ஜென்ரல் ஆன்டி இஸ்ரேலி, அவங்க பாலஸ்தீனியர்களே கிடையாது. உண்மையில் லெபனான் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருந்தது. 50% மேற்பட்டவர்கள் அங்கே கிறிஸ்தவர்களாக 1960-70 வரைக்கும் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்தது. இன்றைக்கு 50% மேலே முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அங்கே மைனாரிட்டி ஆகிட்டாங்க, ரைட்? இந்த சுச்சுவேஷனில் தான் பவர் பேலன்ஸ் மாறுது. ஹெஸ்புல்லா ஒரு ஆன்டி இஸ்ரேல் ஸ்டான்ஸ் எடுக்குது. ஹெஸ்புல்லா இன்டர்னல் வார் வேற ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் உள்ள வந்து சில தாக்குதல்களை நிகழ்த்துது. இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய அடிதான் ஆக்சுவலாக. அந்த இதில் இஸ்ரேல்னால உள்ள வந்து தாங்கள் விரும்பியதை எல்லாம் செய்ய முடியல லெபனானில். அதனால தான் தரை வழி போர் அப்படிங்கிறது வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்த முழுக்க ஆக்கிரமித்து அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் செட்டப்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும். அமெரிக்காவை எடுத்துங்க, வியட்நாமில் என்ன நடந்தது, கொரியாவில் என்ன நடந்தது, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது, ஈராக்கில் என்ன நடந்தது,
நீங்கள் இப்படி எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ பெரிய அமெரிக்காவினாலேயே ஒன்றையுமே சாதிக்க முடிந்ததில்லை. அதனால் தரை வழி தாக்குதல் அப்படிங்கிறது 2006 இஸ்ரேல் போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆமாம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க, அவ்வளோதான். இப்போ அவர்கள் அந்த 2006 கருத்தை கூட மனசில் வச்சுருக்க மாட்டாங்க. பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் அவங்க மைண்டில் இருக்கலாம். நான் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லை தாண்டி குண்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை நான் நகர்த்திக்கிட்டே போவேன். நடுவில் நான் முள்வேலிகள் அது இது அப்படின்னு அமைச்சு முடிஞ்ச வரைக்கும் என்னை நீங்கள் அச்சுறுத்தாமல் நான் பார்ப்பேன். அதுக்கும் இன்டர்னலி டீப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டு ராக்கெட் விட்டீங்கன்னா நான் ராக்கெட் விட்ட இடங்கள்லாம் அழிப்பேன். ஸோ இட் வில் பி ஒன்லி இந்த மாதிரியான தாக்குதல், அவ்வளோதான். பட் ஹமாஸை பொறுத்தவரையும் அல்லது காசாவை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் அதை வேறு மாதிரி பார்த்தது. பட் அக்டோபர் 8க்கு பிறகு அவர்களுடைய பார்வை வெகுவாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். முன்ன காசா வெஸ்ட் பேங்க்லேருந்து பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு போக முடியும், அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவர்கள் பொருளை வாங்கி கொள்ளலாம், பர்மிட் இருக்கும், இன் அண்ட் அவுட். இனி அவ்வளோதான், வால்டு கார்டன் முடிச்சாச்சு, நீங்கள் வரவே முடியாது உள்ளுக்குள்ளே. எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்குமான உறவு ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. லெபனானோட ஒன்றும் பெரிய நல்லுறவும் இல்லை, கெட்ட உறவும் கிடையாது. ஹெஸ்புல்லா அடித்தா நான் திருப்பி அடிப்பேன். ஏன்னா அந்த பார்டரில், லெபனான் இஸ்ரேல் பார்டரில் கிட்டத்தட்ட சில 10,000 மக்கள் இடத்த காலி பண்ணிவிட்டு கேம்புக்கு போயிருக்காங்க. இப்போ அவர்களெல்லாம் திரும்பி போகணும். அதுக்கான ஆப்ரேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஹமாஸ் மேலே பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க ஹமாஸோடைய கையில் பிணை கைதிகளாக இருக்காங்க, அவங்கள மீட்கணும். அது இனிமேல் மீட்க முடியுமா தெரியல. பட் ஹெஸ்புல்லாவை பொறுத்தவரை அவர்களுடைய தாக்குதலை நிறுத்தணும். ஸோ இன்றைக்கு நினச்சா ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் நிறுத்தம் உடனே வந்துடும். இனி பண்ண மாட்டேன், இனி நான் ராக்கெட் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்போ அதற்கான ப்ரெஷர் வருமா லெபனான்லேருந்து? லெபனான் இப்போ அடுத்த தலைவர் யார்? ஹெஸ்புல்லா. அந்த தலைவர்கிட்டக்க லெபனானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மற்றவர்களெல்லாம் பேசி, உனக்காக நாங்களும் அடி வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஏன் இங்கே இருந்துக்கிட்டு அவன் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை, அவனுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனைனா நீங்கள் அங்கே போய் போராடுங்க. பட் என்னுடைய பவுண்டரியை பயன்படுத்தி, என்னுடைய நாட்டை பயன்படுத்தி, லெபனான்கிற ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு பங்காளி தான், யூஆர் நாட் த ஓனர். நீ இந்த பவுண்டரியிலிருந்து, இந்த எல்லைக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்ரேலை நீ தாக்கினால் அவன் பதிலுக்கு தாக்கத்தானே செய்வான். இதில் எங்கேயாவது லாஜிக்கல் ஃபாலசி இருக்கா? அப்படின்னா இந்த இஷ்யூவில் முதல்ல, அதாவது இஸ்ரேல் ஃபார்ம் ஆன காலகட்டத்தில் ஈஜிப்ட், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல் மேலே பகை உணர்வோடு இருந்தது. அப்போவே ஐக்கிய அமீரகம், அதாவது யுஏயும் சவுதி அரேபியாவும் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை. அப்போ ஈரானுக்கு மட்டும் ஏன் இஸ்ரேல் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பகை? இதை நம்ம பல தளங்களில் பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்கும், இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கணும்? உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடாக தான் இருக்கணும். அவங்க எப்படியும் உன் மக்கள் இல்லை, உன் வேலையை நீ பாரு. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஒரு உறுப்பினருங்கிறதுனால உலக நாடுகளை எப்படி அணுக வேண்டுமோ அந்த மாதிரி அணுகு. அது மனிதநேய அடிப்படையில் அதெல்லாம். இந்த தொப்புள் குடி உறவு அப்படிங்கிறதெல்லாம் சவுதி அரேபியாவே கிளியராகப்பா, அவள் முஸ்லீம்கள்ங்கிறதுனால எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் சவுதி, முஸ்லீமாக இருக்கலாம், நான் சவுதி, அவங்க பாலஸ்தீனியர்கள். எனக்கு யூதன் என்பவன் நிரந்தர பகைவன்லாம் கிடையாது. நான் இந்த விளையாட்டுக்கே வரலைன்னா என் நாட்டை மேலே கொண்டு வர வேண்டியதான் என் வேலை, அந்த பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அதே சுச்சுவேஷனில் தான் யுஏயும் இருக்குது. ஸோ மச் ஸோ தட் நீங்கள் ஒரு சில வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில். பாலஸ்தீனத்தை விடுதலை செய் அப்படின்லாம் டிஷர்ட் போட்டுட்டு போனாலே யுஏயில் அவங்க போலீஸ் இந்த சட்டையை கழட்டி இல்லைன்னா மேலே போட்டு இதான் முடிக்கும்.
இதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த உளவியலை நீங்கள் ஆழமாக போய் ஆராய்ங்க. இப்போ ஈரானுக்கு வாங்க. இதில் ஈரானுக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? அவங்களுடைய ஐடியாலஜிலேயே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நடந்தது கிடையாது, கொலை தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஈரானிய அணு விஞ்ஞானிகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, வேறு சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அமெரிக்காவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஒருத்தரை கொண்டிருக்கு. அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போடைய பீரியடில் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலை அழிப்பதை தன்னுடைய நம்பர் 1 கோலாக எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அது ஒரு தியோக்ரசி, ஒரு மதத்தை முன்னிறுத்தி உருவான நாடு. நம்மெல்லாம் சவுதி அரேபியாவை அப்படி சொல்லுவோம். ஆனால் சவுதி அரேபியா அங்கேருந்து நகர்ந்து மாடர்னிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. இவங்க வந்து அந்த ஷாவை ஒழிச்சு கட்டி ஆயத்துல்லா கொமைனி வந்ததுலேருந்தே ரெக்ரெஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க. ரிலிஜியஸ் போலீஸை விட்டு தலைமுடியை இப்படி வச்சுருக்க அப்படி வச்சுருக்கேன்னு ஆரம்பிச்சு தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்காக அடித்து கொன்று என்னென்ன போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர்கள் வந்து உண்மையிலே பிற்போக்கான ஒரு ஐடியாலஜியை மனதில் வைத்திருக்க போகிறார்கள். நாட்டில் முன்னேற்றம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் நான் போய் இஸ்ரேல் அழிப்பேன், இஸ்ரேல் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தானே, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, நீ தான் ஆம் பண்ணுற அவங்கள அப்படின்னா அவன் வந்து அப்போ நிச்சயமாக உன்னை பின்னாடியிலிருந்து உன்னுடைய செயல்பாடுகளை அழிப்பான். நீ நிச்சயமாக ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிப்பதாக கருதினால் கூட இஸ்ரேல் கட்டாயமாக அதை அழிக்கிறதுக்கு தன்னுடைய படைகளை ஏவும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஐடியாலஜியை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு கையில் அணு ஆயுதம் கிடைத்தா நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல முதல் குண்டை இஸ்ரேலில் கொண்டு போய் போட்டுருவான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். இதை நம்ம கவனிக்கணும், இதை ரொம்ப கிளியராக. ஏன் இதை ஈரான் செய்யுதுன்னா நம்ம அயோத்தியல்லா கொமேனிட்டு தான் போய் கேட்கணும், வேறு யார்கிட்ட கேட்குறது? அவர் போய் முடிச்சு இப்போ காமினி அடுத்தாள் அவர் தான். இப்போ இந்த 2 தான் சுப்ரீம் லீடர்ஸ் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு. இப்போ 3வது சுப்ரீம் லீடர் யார் வருவாங்க, அவருடைய ஐடியாலஜி என்ன, அது மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் நமக்கு பதில் இருக்குது. பட் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணி ஈரான் தான், வேற யாரும் கிடையாது. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் இருக்கிற முக்கியமான ஒரு தூண்டுகோலோ இல்லை இந்த பிரச்சனையில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அவருக்கு வந்து இப்போ சமீப காலமாகவே அவரோட நாட்டிலே சரியான ஆதரவு செல்வாக்கு இல்லை, தேர்தல்களிலையும் மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த போரை தனக்கான அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவர் நடக்கிறாரா? அந்த நாட்டில் எந்த கட்சிக்காவது மெஜாரிட்டி இது வரைக்கும் வந்திருக்கான சரித்திரமே கிடையாது. அவங்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு பேர் கினெசெட்னு பேர். அதில் யாருக்கும் மெஜாரிட்டியாக வராது. கோலிஷன் கவர்மெண்ட்டு தான், கூட்டணி ஆட்சி தான் இது வரைக்கும். ரைட். அதனால் அவருக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம அவர் இவ்வளோ நாள் அவர் வந்து என்ன எப்படியெல்லாம் எவ்வளோ சீட்டு கிடைச்சாலும் அவர் பிரைம் மினிஸ்டராக தொடராருங்கிறதே அதில் பெரிய ஆச்சரியம். நடுவில் ஒரு ப்ரீஃப் பீரியட் அவருக்கு கிடைக்கல, அதுக்கப்புறமும் திருப்பி அந்த கூட்டணியும் கொலாப்ஸ் ஆகி திருப்பி இவர் வந்திருக்காரு. ரைட். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது என்ன மாதிரியாக போக போகிறது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அடுத்தது அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியை கர்டெயில் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து கொண்டு வந்த சட்ட திருத்தம் அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சுது. மக்களே திரண்டெழுந்து அது எல்லாத்தையும் எதிர்த்தாங்க. அதனால் அது கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் அக்டோபர் 8 அவர் கொண்டு வரலை. வேற யாரை நீங்கள் இஸ்ரேலிய பிரதமராக வைத்திருந்தாலும் அக்டோபர் 8க்கு அடுத்த நாள் என்ன நடந்ததோ இஸ்ரேலில் அதை வேறு யாராவது அது பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அங்கே வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். நீங்கள் வேறு யாரை வேணாலும் போடுங்க, நீங்கள் கோல்டா மேயர்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டு வாங்க, யார் ஒருவர் அங்கே பிரதமராக இருந்தாலும் இதைத்தான் பின்பற்றியிருப்பார். அது இஸ்ரேலுடைய ஐடியாலஜி. அது அது இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்க அதை
யூதர்கள் வந்து இந்த தோரா அப்படிங்கிற பேரால் அழைக்கிறாங்க. அது ரெண்டுக்கும் தோரானே வச்சுப்போம் இப்போதைக்கு. இஸ்ரேலிய தோரால கண்ணுக்கு கண்ணு தான். நீ என்னுடைய ஒரு பல்லை உடைத்தால் நான் உன்னுடைய அனைத்து பற்களையும் உடைப்பேன் ரேஞ்சு தான் அது. ஒரு கன்னத்தில் அடி வாங்கினா இன்னொரு கன்னத்தை காண்பிங்கிற ஐடியாலஜி கிடையாது அது. உன் மீது எரிகற்களை கொட்டச் செய்வேன், அதுதான் நான். ரைட்? அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது. ஓகே, பாலஸ்தீனியர்களுக்கும் அதுதான் நிலைமை. நான் பாலஸ்தீனியர்களை வந்து அவர்களுடைய நிலைமை பரிதாபத்தை உணர்ந்து கொண்டே தான் நான் பேசுகிறேன். சரியான தலைமை இல்லாமல் சரியான அளவுக்கு இதில் நடுவில் அவங்க எல்லாம் வந்து பீஸ் ஒப்பந்தமெல்லாம் போட்டாங்களே, உங்களுக்கு தெரியும். நோபல் பரிசெல்லாம் வாங்கி அதன் விளைவாக ஒரு இவர் கொல்லப்பட்டிருக்கார், ஒரு இஸ்ரேலிய பிரதமர். ஸோ பீஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னா பாசிபிள். பட் யாருக்கு இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்குது? இன்க்ரீசிங்லி யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இப்போ நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்பொழுது ஆயுதம் தான். இப்போ ஆயுதத்தில் தீர்வு உண்டானா தீர்வு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் தோல்வி என்பது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நமக்கு தெரிஞ்சு எகைன் இது வந்து சோர் பாயிண்ட், தொட்டு தான் ஆகணும். ஈழத்தை எடுத்துங்க. தொட்டதற்கு பிறகான அமைதி எங்கே? தமிழர்களுடைய நிலை முந்தையோடலாம் இன்னும் குறைஞ்சு போயிடலை. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு ஒரு போரும் இத்தனை பேர் கொல்லப்படுதலும் ஒரு இயக்கம் உருவாகி அழிக்கப்படுதலும் தேவையா? எவ்வளவோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நடந்ததே, அதெல்லாம் தேவையா அப்படின்னா அதில் ஈடுபட்ட சில பேரை தான் போய் நம்ம கேட்கணும். சில சமயங்களில் ஒரு ஆர்மி ரெத்லஸாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இங்கே. இன்ஃபேக்ட் இஸ்ரேலில் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஹமாஸை நம்ம இவ்வளோ வளர்த்து விட்டுருக்கவே கூடாது, இவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் சேகரிக்கவே விட்டுருக்கக்கூடாது, அவளை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சா இன்றைக்கி அவர்கள் அக்டோபர் 8 தாக்குதலை நம்ம மேலே நிகழ்த்தி இருக்க முடியுமா? அதனால் நம்ம தான் வந்து டேக்கிங் ஐ ஆஃப் த பால் அப்படின்னு சொல்கிறது. ஒரு விளையாட்டில் நம்ம வந்து பந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த விட்டுட்டோம் நம்ம. இன்ஃபேக்ட் மொசாதோடைய ஃபெயில்யூர் இது அப்படின்னு. அந்த பேஜர் வெடிப்புகளை நிகழ்த்தி தான் மொசாத் தான் அதுக்கு பின்னணியில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ தான் அவங்க வந்து அதை தாண்டி வந்து அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அக்டோபர் 8, அடுத்த அக்டோபர் 8க்குள்ளே அதை ஒரு மாதிரி சரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வு 2 ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது 2 நாடுகள். இதில் பாலஸ்தீனை ஒரு புது நாடாக அங்கீகரிக்கிறதுல என்ன பிரச்சனை? உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிட முடியாதா? இது சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடி செய்திருக்க முடியும்பா. ஆனால் இன்னைக்கு அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அதுக்கு தயாராக இருந்தோம், பட் இன்றைக்கி அவங்க செஞ்சதை பார்க்கும்பொழுது அவங்க என் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டாக கூட இருக்கக்கூடாது. ஆனால் அவங்கள தூக்கி எங்கேயாவது போடவும் முடியுமா? அதுவும் முடியாது. ஏன், எதுக்கு அது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. அக்டோபர் 8ங்கிறது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதை திரும்ப ஒரு பாயிண்ட்டு கொண்டு வரத்துக்கு பல 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 ஆண்டுகள் ஆக போகுது. இது மெமரியிலேருந்து மறையணும், ஒரு ஜெனரேஷன் குறையணும், ஒரு ஜெனரேஷன் தாண்டணும். அப்போ நம்ம வந்து இன்னொரு 15 வருடம் கழித்து தான் ஏதாவது நடக்குமான்னு. இப்போ அதுக்குள்ளே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எண்ணற்ற அழிவு, அவர்களுக்கு உணவு இருக்க போகிறதில்ல, கட்டுமானமெல்லாம் இல்லை, குலைஞ்சு போய் அங்கே நடக்கிறது வந்து மிக கோரமான ஒன்று. மக்களை நம்ம நினச்ச நேரத்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இஸ்ரேலுக்குள்ளே அவர்களை வந்து அவங்க இஸ்ரேலியர்கள் அனுமதிக்கவே போகிறதில்ல இனிமேல். 1 ஸ்டேட் சொல்யூஷன் நாட் பாசிபிள். 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம். இது ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உருவான காலகட்டத்தில் இஸ்ரேல் பகுதிங்கிறது ரொம்ப சின்னதாக இருந்தது. மீதி எல்லா இடமுமே வந்து பாலஸ்தீன் ஒரு நாடாக அதை அங்கீகரித்து போயிருக்கலாம். அதுவே ரைட்டா தப்பா அப்படிங்கிற கேள்விகளை தள்ளி வச்சுப்போம். இப்போதைக்கு ஒவ்வொரு முறை போர் நடக்கும் பொழுதும் இஸ்ரேல் அந்த போரில் மேற்கொண்டு இடத்தை பெற்றது. சிரியாவிடமிருந்து கோலான் ஹைட்ஸ், எகிப்திடமிருந்து வெஸ்ட் பேங்க், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலப்பரப்பை அதிகரித்து கொண்டே போய்
அதுக்கப்புறம் செட்டிலர்ஸ்னு அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் கண்ட இடத்துல கொடி நட்டுட்டு அங்கே போய் இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க அப்படி பண்ண உடனே சில அரசுகள், சில இஸ்ரேலிய அரசுகள் அவங்கள திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கு. சிலர் அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்கரேஜ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதுக்கு அவர்களை ரீப்ளேஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் உள்ளே வந்துடும். அப்போ பாலஸ்தீனியர்களை இன்னும் மார்ஜினலைஸ் பண்ணிகிட்டே போகிறோம் நம்ம. இப்போ அக்டோபர் 8க்கு பிறகு அது எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. 2 ஸ்டேட்டுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி சொல்யூஷனே இல்லை. ஹமாஸை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக, ஹமாஸுடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெண்டன்சிஸ் மூலமாக பாலஸ்தீனியர்கள் தங்களை மிக 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 கடினமான ஒரு இடத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். சேட். குறைந்தபட்சம் வெஸ்ட் பேங்க்ல யாவது PLO உடைய அமைப்பு தான் இப்போதைக்கு அங்கே வந்து ஒரு மாதிரி பவரில் இருக்குது. அவர்களாவது காசா எப்படி வேணாலும் போயிட்டு போகுது, நாமாவது இவர்களோட ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் பீஸ் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றாக காண்பிக்கிறதுக்காகவாவது ஒன்றை செய்வோம் அப்படின்னு எதையாவது செஞ்சால் உண்டு. பட் அங்கேயும் தீவிரவாதம் தலை தூக்கினதுன்னா பாலஸ்தீனியர்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஹெஸ்பொல்லா இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். ஹெஸ்பொல்லாவுக்கு வந்து லெபனானுக்குள்ளேயே எதிர்ப்பு வலுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர்களுக்கு தேவையில்லாமல் லெபனானை இந்த வம்பில் இழுத்து விட்டுருக்காங்க. ஈரான்கிட்ட பணத்தை வாங்கிட்டு லெபனானுக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடியை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் வந்து காசுக்காக போய் சிரியாவில் மாரடித்த வேலைகள்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து நிறைய எதிரிகளை சம்பாதித்திருக்கிறார்கள். அதனால் ஹெஸ்பொல்லா ஒன்றும் வசதியான ஆட்கள்லாம் கிடையாது. அவர்களுக்கு லெபனானில் ஒரு சின்ன ஆதரவு கூட்டம் இருக்குது. பட் இப்போ அவங்க வாங்குகிற உதையை பார்த்துட்டு அவங்களும் இது ஹெஸ்புல்லா இருந்தால் நம்ம நாசமாக தான் போவோம், அதுக்கு பேசாமல் ஒரு மல்டி ரேஷியல், மல்டி ரிலிஜியஸ், மல்டி எத்னிக் லெபனானை, ஒரு டெமோக்ராட்டிக் லெபனானை உருவாக்குவதற்கு ஹெஸ்பொல்லாவை ஒதுக்கினால்தான் வழி. ஏன்னா ஹெஸ்பொல்லா வந்து ஆர்மியில் தனியாகவும் இருக்காங்க, தனக்கான தனிப்படையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி இது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு லெபனானில் இருக்கிற மற்றவர்கள் ஹெஸ்பொல்லாவை நீ ஒரு தனி கட்சியாக வேணாரு, கையில் துப்பாக்கிலாம் வச்சுருந்தேன்னா தூக்கிடுவேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டு போய் ஈரானை துண்டிக்கணும் இந்த டெரர் நெட்வொர்க்லேருந்து. அது பண்ணால்தான் ஒரே வழி. பட் இது எதுவுமே வந்து அடுத்த 50 ஆண்டுகளில் என் கண்ணில் ஒரு பீஸும் தெரியலப்பா. கொஞ்சம் இந்த எஸ்கலேஷன் டீஎஸ்கலேஷன் ஆகலாம், அவ்வளோதான். பட் ஐ டோன்ட் சி எனிதிங் பாசிட்டிவ். நன்றி.